வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்கலாம். அதாவது 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 6ஆம் தேதி சனிக்கிழமை நவம்பர் வரைக்கும் உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சனி ஜென்மத்தில் இருக்கிறார், வக்கரத்தில் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். இந்த வார இறுதியில் தெளிவு ஏற்பட்டுருக்கும். இந்த வார இறுதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு காரணமே இல்லை. இப்போது உங்கள் டாக்டரோ உங்கள் சன்னோ வெளில போயிருப்பாங்க. ஐயோ 8 மணிக்கு வரேன், நான் என்ன வரலையே 10 மணிக்கு வருவான். எங்கன்னா அங்கே கொஞ்சம் ஏதோ பேசியிருந்தம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுது, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன், இதுக்கெல்லாம் ஏன் உன்னை யார் பயப்பட சொன்னதுன்னு அவன் கேட்பான். இது மாதிரி நமக்கு சில நேரங்களில் மனசில் ஏதோ சில சங்கடங்கள், அந்த சங்கடங்கள் உங்களை இட் ஆசிலேட்ஸ், அப்படி அலை வைக்கும். இதுக்கு என்ன செய்ய முடியும்? மனசை அமைதியாக வச்சுட்டு நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது ஒரு ஞானியின் கோணம். அந்த ஞானியினுடைய ஒரு கோணத்தில் நம்ம இருக்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம், இருக்கணும்னு நினச்சா. இல்லை மனம் போன போக்கில் தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் நீங்களே டென்ஷன், அப்புறம் நீங்களே அதுலேருந்து ரிலாக்ஸேஷன், திரும்ப புது டென்ஷன் எல்லாமே வரும். ஏன்னா டென்ஷன்னா அது ஒரு எல்லையே கிடையாது. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு காலகட்டத்தில் நிதானமும் அமைதியும் தேவை. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்த்த பணம் கைக்கு அவங்க சொன்ன டேட்டில் வராது. அதுக்காக பயப்பட வேண்டாம், வந்துடும். அதான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதில் இப்படியெல்லாம் ஏற்படும். அதை கண்டு அஞ்ச வேண்டாம். எதுவுமே தப்பாக இல்லை, ஆனால் தப்பாக இருப்பது போல் தோற்றமளிக்கும். இதை நல்லபடியாக புரிஞ்சுங்க. தெய்வ வழிபாடு, தியானம், தவம் இதெல்லாம் ரொம்ப கை கொடுக்கும். தைரியமாக செயல்படுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதை நீங்களாக கற்பனை பண்ணிட்டால் தான் உண்டு. அந்த கற்பனையை தவிர்த்து விடுங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.